ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரை ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பில் ஜாதகரின் பல்வேறு குணங்களை ஆராய்வதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டோம். அதில் ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம் என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். எந்தெந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள் சாத்விக குணம் கொண்டவர்கள், ராஜச குணம் கொண்டவர்கள், தாமச குணம் கொண்டவர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். அதுபோக ஒவ்வொரு கிரகத்திற்கான அடிப்படை பரிகாரங்கள் எவ்வாறு செய்வதென்றும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வகுப்பில் கிரகங்கள் நகரும் திசை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிரகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது நகர்வது போன்ற ஒரு சூழல் உருவாகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றும் பொழுது சூரியனின் ஒளி நகர்கிறதாக எடுத்துக்கொள்கிறோம். அவ்வாறு நகரும் பொழுது அதனை எவ்வாறு குறிப்பிடுவது ஜோதிடத்தில், அதனால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வகுப்பில் காணவிருக்கிறோம். அதுபோக திதிகளை பற்றியும் இந்த வகுப்பில் காணவிருக்கிறோம். திதிகள் எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றியும் காணவிருக்கிறோம். நகருதல் என்றால் பயணித்தல் என்று பெயர். நகருதல் என்றால் பயணித்தல். இங்கு பயணித்தல் என்பதற்கு அயனம் என்று கூறுவோம். அயன சயன போகம் என்று இதற்கு முன் 12ஆம் பாவகத்திற்கு நாம் விளக்கம் அளித்துள்ளோம். இங்கு அயனம் என்றால் பயணித்தல், உத்தராயணம் என்றால் வடக்கு நோக்கி பயணித்தல் என்று பொருள். அதாவது சூரியனின் ஒளி, சூரியன் கிழக்கில் உதிப்பதாக தோற்றமளித்தாலும் சூரியனின் ஒளி வடக்கு நோக்கி பயணிப்பதை உத்தராயணம் என்றும், தெற்கு நோக்கி பயணிப்பதை தட்சிணாயனம் என்றும் கூறுவோம். உத்தராயணம் என்பது தை மாதம் ஆரம்பித்து ஆணி மாதம் முடிய உத்தராயண காலம் என்றும், ஆடி மாதம் ஆரம்பித்து மார்கழி மாதம் முடிய தட்சிணாயன காலம் என்றும் வகுத்துள்ளனர். இந்த உத்தராயண காலம் என்பது புண்ணிய காலம் என்றும் நமது இதிகாசங்களில் கூறப்பட்டுள்ளது. பீஷ்மர் தட்சிணாயன காலத்துல போர் செய்து அவர் முள் படுக்கையில் விழுவார். உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் வரை அவர் உயிருடன் இருப்பார். உத்தராயண காலத்துலதான் நான் மோட்சகதி அடையணும்னு காத்து கொண்டிருப்பார். உத்தராயணம் தட்சிணாயனம் என்று 2 பிரிவுகள் உண்டு. சூரியன் தை மாதத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் சஞ்சரிக்கும் பொழுது மாத பிறப்பு உருவாகிறது. சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசியிலும், வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியிலும் சஞ்சரிப்பார். இவ்வாறு அப்படியே மாறிக்கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். வரிசையாக தை மாதத்தில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். அதனால்தான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனை மகர சங்கராந்தி என்று கூறுவோம். அதாவது மகர ராசியில் சங்கரன் என்ற சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மகர சங்கராந்தி அன்றுதான் தைப்பொங்கல் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனம். இதை வைத்தே பலன்களும் முடிவு செய்யப்படுகிறது. உத்தராயணத்தில் ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் உதாரணத்திற்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் மீன ராசியில் இருக்கிறார் என்றால் அவர் உத்தராயண காலத்தில் பிறந்துள்ளார். இதே சிம்ம ராசியிலோ துலா ராசியிலோ இருக்கிறது என்றால் அவர் தட்சிணாயன காலத்தில் பிறந்துள்ளார். உத்தராயண காலத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த ராசிகளில் சூரியன் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அவர் உத்தராயண காலத்தில் பிறந்துள்ளார் என்று பொருள்.
உத்தராயண புண்ணிய காலம் என்றே இதற்கு பெயர். அதுபோக கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த ராசிகளில் சூரியன் இருந்தால் அவர் தட்சிணாயன காலத்தில் பிறந்துள்ளார் என்பது பொருள். இதனை வைத்து நாம் இந்த காலங்களை 12 மாதங்களையும் 6 ருதுக்களாக பிரித்துள்ளோம். சித்திரையும் வைகாசியும் வசந்த ருது என்று கூறுவதுண்டு. வசந்த காலத்தில் அந்த ஜனனம் நிகழ்ந்துள்ளது என்று பொருள். சித்திரை வைகாசியில் மேசம் அல்லது ரிஷபத்தில் சூரியன் இருப்பார். மேசம் அல்லது ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கும். அவ்வாறு இருந்து பிறந்தவர்கள் வசந்த ருது காலத்தில் பிறந்தவர்கள். ஆணியும் ஆடியும் கிறிஸ்ம ருதுவில் பிறந்தவர்கள். கிறிஸ்ம ருது. ஆணி என்பது மிதுன ராசியையும் ஆடி என்பது கடக ராசியையும் குறிக்கும். இந்த ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் கிறிஸ்ம ருதுவில் பிறந்தவர்கள். ஆவணியும் புரட்டாசியும் வருஷ ருது. ஆவணி என்பது சிம்ம ராசியையும் புரட்டாசி என்பது கன்னி ராசியையும் குறிக்கும். அந்த ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் வருஷ ருதுவில் பிறந்தவர்கள். ஐப்பசியும் கார்த்திகையும் சரத் ருது. அதாவது துலாம் மற்றும் விருச்சிகத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள். துலாம் அல்லது விருச்சிகத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் சரத் ருதுவில் பிறந்தவர்கள் என்று பொருள். மார்கழி மற்றும் தை, அதாவது தனுசு அல்லது மகரம் இந்த ராசிகளில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் ஹேமந்த ருதுவில் பிறந்துள்ளார்கள் என்று பொருள். மாசியும் பங்குனியும். மாசி என்பது கும்பராசியையும் பங்குனி என்பது மீன ராசியையும் குறிக்கும். இதில் சூரியன் சஞ்சரிக்க பிறந்தவர்கள் சிசர ருதுவில் பிறந்தவர்கள் என்று பொருள். இதனை ஜாதகத்தில் முன்னொரு காலத்தில் அனைவரும் ஜாதகத்தில் எந்த ருதுவில் பிறந்துள்ளார்கள் என்பது எழுதுவதுண்டு. இப்ப எழுதுறவங்க அதை ரொம்ப பேர் கவனிக்கிறது இல்லை. ஆனாலும் எழுதுவது மிகவும் சால சிறந்தது. எந்த உத்தராயணமா தட்சிணாயனமா அதுல எந்த ருதுவில் பிறந்துள்ளார்கள். உதாரணத்திற்கு ஹேமந்த ருது என்பது உத்தராயண காலத்திலும் வரும் தட்சிணாயன காலத்திலும் வரும். அதேபோல் கிறிஸ்ம ருதுவும் இப்படித்தான், உத்தராயண காலத்திலும் வரும் தட்சிணாயன காலத்திலும் வரும். அதனால் அந்த அயனத்தையும் ருதுவையும் இணைத்து இந்த பிறந்த ஜாதகத்தில் எழுதுவது மிகவும் முக்கியமானது. அடுத்து திதிகள் எவ்வாறு உருவாகிறது. திதிகள் என்பது மொத்தம் 30. திதிகள் என்பது மொத்தம் 30. இவை எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். இதற்கும் இந்த உத்தராயண தட்சிணாயன காலத்திற்கும் ருதுக்களுக்கும் சம்பந்தம் உண்டு. திதிகள் மொத்தம் 30. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தொலைவு திதி. அதாவது சூரியனை தாண்டி சந்திரன் நகரும் தொலைவினை திதி என்று கூறுவோம். சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் இருந்தால் அதற்கு பேர் அமாவாசை. சூரியனை தள்ளி சந்திரன் நகரும் பொழுது அது வளர்ப்பிறை சந்திரனாக உருவெடுக்கிறது. சூரியனை தள்ளி சந்திரன் நகரும் பொழுது வளர்ப்பிறை சந்திரனாக உருவெடுக்கிறது. அது முதல் திதி பிரதமை. சூரியனை விட்டு சந்திரன் நகரும் பொழுது முதல் திதி பிரதமை, வளர்ப்பிறை பிரதமை. இரண்டாவது திதி துவிதியை, வளர்ப்பிறை துவிதியை. மூன்றாவது திதி திருதியை, வளர்ப்பிறை திருதியை. நான்காவது திதி சதுர்த்தி. ஐந்தாவது திதி பஞ்சமி. ஆறாவது திதி சஷ்டி.
7வது திதி சப்தமி, 8வது திதி அஷ்டமி, 9 நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி என்று வரும்பொழுது சூரியனும் சந்திரனும் கிட்டத்தட்ட ஒரே நேருக்கு நேராக வந்திருப்பார்கள். அதாவது சூரியன் இப்ப பங்குனி மாசம் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் மீனத்தில் இருப்பார். இப்ப திரையோதசி சதுர்த்தசி வர்றப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நேர் எதிர்பாவத்தில் வந்துருவார். கன்னியில சந்திரன் வந்துருவார். கரெக்டா திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி, இந்த 15வது திதி பௌர்ணமி, வளர்பிறை சந்திரன் முழுமை அடையும் இடம். சூரியனுக்கு நேர் எதிர்பாவத்தில் மொத்தம் 360 டிகிரி இந்த ஜாதக கட்டம் என்பது, இந்த வான மண்டலம் என்பது 360 டிகிரி. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் இருக்கும் பொழுது 0 டிகிரி. அது கலந்து சுற்றும் பொழுது 180வது டிகிரி வரும் பொழுது அதுக்கு பேர் பௌர்ணமி. அதாவது ராசி கட்டத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 7வது இடத்தில் சந்திரன் அமரும் பொழுது பௌர்ணமி. சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து எண்ணினால் 7வது இடத்தில் 7வது வீட்டில் சந்திரன் அமரும் இடத்தில் பௌர்ணமி உருவாகிறது. ஆக சூரியனிலிருந்து முதல் 7 வீடுகளுக்குள் சந்திரன் இருந்தால் அவை வளர்பிறை சந்திரன். 7 வீடுகளை தாண்டி 8வது வீட்டிலிருந்து 12 வீடு வரை இருக்கும் பொழுது அது தேய்பிறை சந்திரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எந்த ஜாதகத்திலும் பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரனுக்கு எவ்வளவு தொலைவு இருக்குன்னு பார்க்கணும். ஒரே கட்டத்துல இருந்து அமாவாசை அல்லது அமாவாசை ஒட்டிய திதியில் பிறந்துள்ளார். கரெக்டா கவுண்ட் பண்ணா 3வது வீட்டுல இருந்தா வளர்பிறை திதியில் பிறந்துள்ளார். வளர்பிறை எந்த திதின்னு நம்ம பார்த்துக்கலாம். பிரதமையா, துவிதியா, திருதியா அப்படின்று கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். 7வது வீட்டில் இருந்தால் பௌர்ணமியை ஒட்டி பிறந்துள்ளார். கரெக்டா 7வது வீட்டுல இருந்தாருன்னா கரெக்டா 180வது பாகையில இருந்தால் பௌர்ணமி திதியில் பிறந்துள்ளார் என்று பொருள். பௌர்ணமியை தாண்டி வரும்பொழுது தேய்பிறை பிரதமை. திருப்பி இது முதலிலிருந்து திருப்பி ரொட்டேஷன்ல வரும். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, பட் அனைத்தும் தேய்பிறை. தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துவிதியை, தேய்பிறை திருதியை, தேய்பிறை சதுர்த்தி, தேய்பிறை பஞ்சமி, இவ்வாறாக சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி என்று அமாவாசையில் சென்று இணையும். ஒரே கட்டத்தில் இணையும். ஒரு உதாரணத்திற்கு 2 ஜாதகங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் மீன ராசியில் அமர்ந்துள்ளது. கடக லக்னம். அதில் சூரியனும் சந்திரனும் முதல் கட்டத்துல பாருங்க, சூரியனும் சந்திரனும் மீனத்தில் அமர்ந்துள்ளது. கடக லக்னத்தில இருந்து என்னன்னா 9வது வீட்டுல அமர்ந்திருக்கு. சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருந்தால் அதற்கு பேர் அமாவாசை என்று பொருள். இப்ப இவர் அமாவாசையில் பிறந்திருக்காரு. ஒரே பாகையில் இருந்தார். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா, கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா பிரதமை, இன்னும் அதை விட ரொம்ப தள்ளி இருந்துச்சுன்னா துவிதியை. சூரியனுக்கு பின்னால் சந்திரன் இருந்தால் அது சதுர்த்தசி அப்படி என்று பொருள். அப்படியே ரொட்டேஷன்ல வருது. உதாரணத்துக்கு ராம ஜாதகம் தனியாக இன்னொரு மஞ்சள் கலரில் பொருத்தப்பட்டுள்ளது. இதில் ராமர் கடக லக்னம். இதில் சூரியன் மேசத்துல இருக்கார். சூரியன் மேசத்துல இருக்கார். சந்திரன் கடகத்திலேயே இருக்கார். சூரியன் மேசத்தில் உச்சம் அடைந்துள்ளார். சந்திரன் கடகத்தில் ஆட்சியில் பெற்றுள்ளார். இப்பொழுது சூரியனிலிருந்து பார்க்கும் பொழுது சந்திரன் 4வது வீட்டில் உள்ளார். அப்படி என்றால் இது வளர்பிறை சந்திரன். எந்த திதியில பிறந்திருக்காரு? சூரியனிலிருந்து சந்திரன் நகர்ந்து 4வது வீட்டில் உள்ளார். 7 வீடு வரைக்கும் கணக்கு கொண்டால் அது பௌர்ணமி வரை 15 திதிகள் 7 வீடுகளுக்கு பிரித்தல் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு ராசியை கடப்பதற்கு 2.25 நாட்கள் ஆகும். அவ்வாறு கடக்கும் பொழுது
15 திதிகளுக்கு 7 வீடுகள். இப்ப கிட்டத்தட்ட ஒரு ராசியில 2 திதிகள் வரும். அப்ப சித்திரையில 2 திதி வரும். அமாவாசைக்கு அடுத்து வளர்பிறை பிரதமை, துவிதியை, திருதியை, அடுத்து சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி. அப்ப சந்திரன் அமரும் பொழுது நவமியில பிறந்திருக்கார். அதனாலதான் ராம நவமி என்று நாம் விசேஷமாக கும்பிடுவோம். 15 திதிகள் 7 கட்டங்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 30 திதிகள் 12 கட்டங்களுக்கு. அப்படி என்று பார்த்தாலும் ஒரு கட்டத்திற்கு, ஒரு ராசிக்கு 2 திதிகள், 2.25 வரும். 2.25, 2 திதி, ஒரு கால். அப்ப 4 கட்டத்துக்கு ஒரு திதி கூடும். அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கார். சித்திரை மாசம் புனர்பூசம் நட்சத்திரத்துல ராமர் பிறந்தது. அதனால அவர் நவமி திதியில பிறந்தாரு. சூரியன் மகரத்திலிருந்து ஆணியில் இருந்தால், ஆணிக்குள், அதாவது மகரத்திலிருந்து மிதுனம் வரை சூரியன் இருந்தால் அது உத்தராயண காலம். இப்பொழுது ராமபிரான் பிறந்தது உத்தராயண காலத்தில் பிறந்துள்ளார். மேசத்தில் சூரியன் இருக்கார். மேசத்தில் சூரியன் என்றால் என்ன ருது? வசந்த ருது. அப்பொழுது உத்தராயண காலத்தில் வசந்த ருதுவில் நவமி திதியில் ராம பகவான் பிறந்துள்ளார் என்று கொள்ள வேண்டும். இதே முறையில் நாம் முதல் கூறியப்பட்ட கட்டத்தை பார்க்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் முதல் உதாரணத்தில் மீனத்தில் உள்ளார். இவரும் உத்தராயண காலத்தில் பிறந்துள்ளார். அமாவாசை திதியில் பிறந்துள்ளார். இது என்ன ருது? மீனம் என்பது பங்குனி மாசத்துல பிறந்திருக்கார். பங்குனி என்பது எந்த ருது? பங்குனி என்பது சசிர ருது. சசிர ருதுவில், உத்தராயண காலத்தில் சசிர ருதுவில் அமாவாசை திதியில் பிறந்துள்ளார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் ஒரு ஜாதகத்தை எழுதும் பொழுதோ அல்லது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதோ எந்த அயனத்தில் பிறந்துள்ளார், உத்தராயணமா தட்சிணாயனமா, எந்த ருதுவில் பிறந்துள்ளார், எந்த திதியில் பிறந்துள்ளார் என்பதை நாம் எளிமையாக எழுதுவதற்கும் இந்த ஜாதகத்தை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்வதற்கும் பயன்படும். நாம் இந்த வகுப்பில் உத்தராயணம், தட்சிணாயனம், 6 வகையான ருதுக்கள், 15 வகையான திதிகளை பற்றி தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு திதிக்குமான விளக்கங்கள் பின்னொரு வகுப்பில் கொடுக்கப்படும். இந்த ஜோதிடத்தின் அடிப்படை குறிப்புகள் அனைத்தும் முடிந்த பிறகு திதிகள் பற்றிய தனி விளக்கம் கொடுக்கப்படும். நன்றி.